நீங்கள் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு, தேவனால் இந்த நாளை உருவாக்கி கொடுத்து, தேவன் தாமே இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிறார். அவர் வருக வரைக்கும் நமக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்துவர்களாய் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசமானது தேவன் மேல் மாத்திரம் முழு நம்பிக்கையோடு, அவரை மாத்திரம் நம்பி, அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் பதிந்து, இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் பொறுமையாய் ஓட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். Today God has called you for a higher purpose and for a higher calling. நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற திட்டங்கள் வானாதி வானங்களை பார்க்கிலும், பூமியின் கடல்களில் இருக்கிற மணலை பார்க்கிலும் பெரிதான திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். God expects us to be in His plan, in His purpose. அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாமல், அவர் செய்வதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். He expects us to be His carrier, His vessel. நாம் அந்த பாத்திரமாய் நாம் வணையத்திற்கு தேவனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வார். So today, இன்னைக்கும் நமக்கு அநேக வாழ்க்கையில அநேக கேள்விகள் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே, உமக்காக விசுவாசமா வாழ்ந்து கொண்டிருக்கிற, உமக்காக சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிற, உமக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன், நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன்ப்பா, ஏன் வாழ்க்கையில தீமை நடந்து கொண்டிருக்கிறது? Why am I going through the sufferings? Why am I going through these hardships? Why am I going through these trials? எனக்கு ஏன் இந்த பாடு, இந்த பலவீனம் எதற்காக ஆண்டவரே இதை அனுமதி இருக்கிறீங்க? தேவனிடத்தில் நீங்க அநேக முறை உங்களுடைய இருதயத்தின் கவலைகளை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீங்க தேவனிடத்தில் தெரியப்படுத்த. It's good to ask God, ஆண்டவரே இது எதனால வந்தது ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறது ஆண்டவர்கிட்ட தப்பு கிடையாது. But God will always show you an answer through His word. அவருடைய வார்த்தையினாலே தான் தேவன் நமக்கு அந்த பதிலை கொடுப்பார். வார்த்தை வரும் பொழுது அவர் பேசுகிறார் என்று நாம் 100% நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அவர் தோன்றல வேண்டும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். For God called you to do good, even if it means suffering, just as Christ suffered for you. He is your example and you must follow in His steps. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இந்த பூமியிலனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை தான் நாம் பின்பற்ற கடவுளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த பூமியில நாம் பார்த்து தியானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாதிரியாய் வைக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து இந்த மனித குலத்தை மீட்டெடுக்கும்படிக்காக அவருடைய ஊழிய பிரயாணத்துல பார்க்கும் பொழுது கணக்கில்லாத அற்புதங்களை அவர் செய்தார். நீங்க ஏதாச்சும் இந்த 4 காஸ்பல்ஸ்லயும் 4 சுவிசேஷத்திலையும்
தேவனால் என் ஆண்டவராகி இயேசு ஏதாச்சும் தீமை செய்திருப்பார் என்று நீங்க காண்பீங்க. ஒரு தீமையும் கிடையாது. அவர் மனுஷர்கள் மேல், மனித குலத்தின் மேல் அவர் அவ்வளவாய் மனதுருகினார் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் குஷ்டரோகியை பார்த்து சொல்வார், எனக்கு சித்தம் என்று உனக்கு சுத்தமாக உம்மால் ஆகும் என்று சொல்லும் பொழுது அவர் சித்தம் உள்ளவராய் இருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற காரியம், ஆமா, நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கடந்து போனாரு. அவங்க சீஷர்களை பார்க்கிறாரு, அவங்க கஷ்டப்படுறதுன்னு பார்த்தாரு. ஆனாலும் நடு சாமத்துல 3ஆம் மணி வேளையில அவர் கடல் மேல் நடந்து கடந்து போய் அவர் சீஷர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் அப்போ ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மைக்கு உதவி செய்து ஒரு மாதிரியை வைத்து போயிருந்தால் நாமும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு மிக 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 முக்கியமான ஒரு காரியம். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நாம் ஆராதனைக்கு போகலாம், நாம் வசனத்தை வாசிக்கலாம், எல்லாவற்றையும் செய்து if we are not following Christ, it's too difficult. நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அது எப்படிங்க, எப்போ பண்ணணுமா? ஈவன் இட் மீன்ஸ் சஃபரிங். நீங்க பாடுகள் மத்தியில, உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில நீங்க ஆண்டவராகிய இயேசுவை முழு இருதயத்தோட, என் ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது பின்பகுதியில சொல்லும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் அவர் அபிஷேகம் பண்ணி அவர் என்ன பண்ணாராம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தாராம். He went and he went on doing good. அவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, நீ பிசாசு பிடிச்சுவா, பிசாசுட்டு இருந்த வாங்கின வல்லமையினாலதான் இந்த பிசாசுகளை தொடுத்துற அப்படின்னு சொன்னாங்க. Jesus didn't bother about it. Jesus went on casting demons. He went on curing people. He went on healing the people. He went on doing good for everybody who came in search of him. அப்போ உங்களிடத்துல வருகிறவர்களை நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நீங்க வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நீங்க கவனத்தோடு கூட நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 50 வசனம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லும், thank you Lord, hallelujah, blessed be your holy name. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்திருக்கிறபடியே, hallelujah. கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அவன் வாலிப வயதா இருந்து அவன் போய்கொண்டிருக்கிற கடினமான ஒரு பாதை, அவன் தகப்பனால் செய்த ஒரே ஒரு நன்மையான காரியம், சகோதரர்களை போய் பார்த்துட்டு விசாரித்து வா என்று சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரர்களால் உண்டான தீமை, அவன் எகிப்தியர்களால் அவன் விற்கப்பட்டு, hallelujah, he became a slave. அதன் மத்தியிலும் அவன் போட்டிபார் வீட்டுக்கு கடந்து போய் அங்க இன்னொரு வேலைக்காரனாய் மாறுகிறான். அவன் தவறு செய்யாத ஒரு தவறுக்கு அவனை பிரிசன்ல போய் போட்டுறாங்க, சிறைச்சாலையில போட்டுறாங்க. ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு வாலிபனாய் இருந்து ஒரு பெற்றோராய் நேசித்து வாழ்ந்த ஒரு யோசேப்புடைய வாழ்க்கை. It gives us a beautiful example. அவன் எந்த ஒரு தீமையும் செய்யல, அவன் நன்மைதான் செஞ்சான். ஆனாலும் அவனுக்கு வந்த ஒவ்வொரு காரியமும் தீமையில போய் முடிந்தது. எதற்காக தேவன் அந்த தீமையை அனுமதித்தார்?
யோசேப்புக்குள்ள இருக்கிற அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கேரக்டரை தேவன் உருவாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். So every time that you're going through your suffering and pain, in midst of doing good, remember, God is pruning your character. உங்களை தேவனுடைய சாயலாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாய் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். So the more you get pruned, the more your faith is being tested, the more you've been broken, you're getting ready to be prepared to be used by the master's hand. அப்போ நமக்கு தேவையான இந்த இரவு நேரத்துல God wants us. தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு கேட்டிருக்க மாட்டானா, ஆண்டவரே நான் உண்மை உத்தமமா இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக சாட்சியா இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே போதிபாருடைய மனைவி கிட்ட ஒரு நாள் நான் தீமைக்கு போகல ஆண்டவரே, he would have asked. ஆனாதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் சிறைச்சாலையில கூட. சிறைச்சாலையில கூட அவன் அத்தனை தீங்கு அனுபவித்த மாத்திரத்துல கூட he held on. என்னதுக்குங்க? He knew God was with him. ஒரு எதிர்காலமும் கிடையாது. அவன் கனவு ஒரு எல்லத்திலேயே இல்லை. அவன் கனவு சொப்பனம் நடக்குமா நடக்கான்னு கூட தெரியாது. But God was with Joseph. ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பு மாதிரி நீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுவு காலம் உண்டாகாதா, ஆண்டவரே இந்த சிறைச்சாலைக்குள்ள கத்தி கொண்டு இருக்கிறாண்டவரே எனக்கு ஒரு பதில் உண்டாகாதா, எனக்கு யாராச்சும் உதவி செய்ய வரமாட்டாங்களா என்று உங்களுடைய கூக்குரல் நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா God has a time. ஏன்னா யோசேப்பு நினைத்தான், அப்பா அன்னைக்கு அந்த திராட்சரச பான பாத்திரக்கார ஏதாச்சும் போய் பார்வோன் இடத்துல போய் சொல்லி எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். But God did not plan for that. தேவன் வைத்திருந்த திட்டம் அவனை சிறைச்சாலையிலிருந்து அவனை கொண்டு போய் சிங்காசனத்துல வைக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். God does not have a small plan for you in your life. The moment you come out from the prison, the palace is getting prepared for you. So நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதுல ஆண்டவர் தான் அந்த இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல அந்த 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீங்க எனக்கு தீங்கு யாருக்கு சொல்லான்னு தெரியுமா? அவன் சகோதரத்துல சொல்லுவான். அவன் சகோதரத்துல பார்த்து சொல்ல, நீங்க நினைச்சீங்க என் முடிஞ்சிச்சு, என்னை குழியில போட்டு என்ன முடிச்சிட்டீங்க, எகிப்தில என்னை வித்துட்டீங்க, என்ன முடிச்சிட்டீங்க நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா தேவன் என்னை கொண்டு இத்தனை லட்சம் ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் யோசேப்பை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். So God has a big plan for you. உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த சங்கீதத்துல ஒரு சங்கீதம் சொல்லுவோம், Hallelujah, blessed be your holy name Lord. 17ஆம் வசனம் சொல்லுவோம், Thank you Lord, blessed be your holy name. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுவோம், How precious are your thoughts about me, O God. They cannot be numbered. I can't even count them. They outnumber the grains of sand. கடல் கலரின் மணலை காட்டிலும் அதிகமாக திட்டங்களை தேவன் உங்களுக்காக உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். எப்போதுமாக நீங்கள் நானும் தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி நாம் பாடுகள் மத்தியில நாம் கடந்து போகும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீங்க மற்றவர்களுக்காக நீங்க நன்மை செய்யும்படிக்காக கர்த்தருக்கு அந்த வழிவாசலை திறந்து கொடுக்கும் பொழுது நீங்க செய்யும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி கொள்கிறவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு செய்யலாம், அவனுடைய சகோதரர்கள் வரும் பொழுது அவனுக்கு நன்மை செய்யலாம், அவனுடைய குடும்பத்துக்கு நன்மை செய்யலாம், அல்லேலூயா, அந்த தேசத்துக்கு நன்மை செய்யலாம். உங்களை தேவன் அழைத்திருக்கிறது ஏதோ சாதாரணமான காரியம் அல்ல.
நீங்க எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, God will say you are a masterpiece in God's hand. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் செய்திருக்கிறதை நீங்களும் அந்த நற்கிரியை செய்யும்படிக்காக கர்த்தர் தாமே உங்களை அழைத்து இந்த பாதைக்குள்ள கடந்து போய் கர்த்தர் திரும்ப கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, 2 Timothy chapter 2 and verse 3, கர்த்தருக்காக endure suffering along with me as a good soldier for Christ Jesus. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பாடு அனுபவிக்க வேண்டும். அவர் நிமித்தம் அவருக்காக வாழ்கிற ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையிலும் நமக்கு பாடு வரும். அந்த பாடுகள் மத்தியில நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், நம் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்குள்ள கடந்து போனார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரோமர் 4 அவர் பாட அனுபவித்தார். நம்முடைய வேதத்துல நாம் வெறும் வாசிக்கிறோம், ஆனால் கிறிஸ்து இயேசு அதுக்குள்ள நாம் கடந்து went through that agony. அவர் தலைமையில முன்கூட்டி கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய சரீரம் முழுவதும் காயம் கிழிக்கப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, அவருடைய பின்னாடி இருக்கிற முது ஹல்லேலூயா அவ்வளவாய் கிழிக்கப்பட்டதுன்னா, அது they can see பின்னாடி இருக்கிற முதுகுல இருந்து முன்னாடி இருக்கிற மார்பு அவ்வளவு தெளிவாய் தெரிந்ததாம். ஹல்லேலூயா. So he went through that. மனிதர்களால் அடிக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு ஹல்லேலூயா அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போய் தேவன் நமக்காக அதை சகித்து கொண்டாராம். இன்னைக்கு நாம் ஒவ்வொரு காரியம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா விதமான காரியத்தை பார்க்கும் பொழுது is it equivalent to what Christ Jesus suffered? ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் சுமந்த அதுக்கு ஒப்பாய் இருக்குமா? There is nothing equal to that, because he paid the highest price. உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் இந்த நன்மைகளாக அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று he gave us a beautiful example. நாமும் அவருக்காக வாழும்படிக்காக, அவருடைய அடிச்சுவடைகளை நாம் பிடித்து கொண்டு வாழும்படிக்காக தான் தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். God expects you and me to live a life pleasing to him, which is following Christ, his footsteps. Hallelujah. Thank you, Lord. Blessed be your holy name. இந்த இரவு நேரத்துல கூட உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறோம், உங்களை பலப்படுத்தி இருக்கிறோம் நான் நம்புறேன். தொடர்ந்து let's continue to follow Christ in every aspect of our life.